நாங்கள் அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு கடலுக்கு வருவதாக இருந்தால் நாங்கள் பொழுதுபோக்குக்கு கடலுக்கு போறதில்லை. நாங்களும் வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய வாழ்வுரிமைக்காக தான் நாங்கள் தொழில் செய்கிறோம். இன்றைக்கு எங்கென்ற கடலில் நாங்கள் தொழில் செய்ய முடியாத சூழ்நிலை இந்தியா இழுவப்பணிப்பட வேண்டிய அட்டகாசம் அதிகரித்து கொண்டே இருக்குது. இதே நேரம் நாங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவிடம் ஒரு கேள்வி ஒன்றை கேட்க விரும்புகிறோம். உங்களுடைய கடல் பகுதியில் பாகிஸ்தான் மீனவர்களோ அல்லது சீன மீனவர்களோ வந்து மீன்பிடியில் ஈடுபட்டால் அவர்களை வாழ்வாதார அடிப்படையில் மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்வீர்களா? நிச்சயம் அவர்களை கைது செய்வீர்கள். இன்றைக்கு போர்டரில் சண்டை பிடிச்சு கொண்டு தான் நிற்கிறீங்கள். அதே மாதிரி எங்களுடைய எல்லையோ எங்களுடைய போர்டருக்குள்ள நீங்கள் வர வேண்டாம். நீங்கள் இங்கே வந்து செய்கிறதால எங்களுடைய மக்கள் சொல்லண்ணா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் தொடர்ந்து அதை பற்றி சிந்திப்பதே இல்லை. தொடர்ந்து மனிதாபிமானம் வாழ்வாதாரம் என்று பொய்களை சொல்லிக்கொண்டு எங்களுடைய வளங்களை சுரண்டி எங்களுடைய மக்களை நிற்கதியாக்கி இன்றைக்கு சொல்லண்ணா துயரத்தில் எங்களுடைய மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனபடியால் இனிமேலும் இந்த வார்த்தைகளை நிறுத்தி உங்களுடைய எல்லை பகுதியில் உங்களுடைய நேவியை கொண்டு உங்களுடைய படகுகளை நிறுத்தினா எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் ஏதோ பார்த்து கொள்ளுவோம். ஐயா, உங்களுடைய மீனவர்களுக்கு நாங்கள் ஒரு இடத்தை அல்ல, ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை வரையான பகுதியில் 16 கிராமங்களுக்கு நாங்களே நேர வந்து அந்த மீனவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்க வேண்டாம், எங்களோட பகுதிக்கு நீங்கள் வர வேண்டாம், எங்களோட மக்களை வாழ விடுங்கன்னு உங்களோட பிரியத்தனமாக வந்து நேரடியாக எல்லா கிராமங்களுக்கும் வந்து சொல்லியிருக்கிறோம். இன்னும் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வருவோம் என்று சொல்றதெல்லாம் வெறும் பொய்த்தனமான கதைகள். நீங்கள் எங்களுடைய வளங்களை சுரண்டுவதற்காக இப்போது 3 மாதத்துக்கு வடபகுதி கிழக்கு பகுதியில் ராட் சீசன். இந்த சீசனுக்கு வந்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கிறது தான் உங்களுடைய நோக்கம். இதையும் நீங்கள் அழைப்பீர்களா இருந்தால் 1 வருடத்துக்கு அந்த முல்லைத்தீவு மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாத சூழ்நிலை ஒன்று ஏற்படும். தயவு செய்து எங்களுடைய கடற்படைக்கும் பிரியமான வேண்டுகோள் விடுகிறோம். முக்கியமாக இந்த நேரத்தில் எங்களோட கடலை கொஞ்சம் பாதுகாத்து இந்த இழுவமடி தொடர்கள் உள்ள வராமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள்.